Hi, hello, welcome to Lavi's Tea Shades. Learn with Lavi Art Tutorials. இன்றைக்கும் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டைலில் இருக்கிற மோட்டிவ்ஸ் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் டிசைன் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கலர் போடலாம். நான் எட் எ டைம் காமிக்கிறேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுக்க முடியல. சப்போஸ் நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணுறேன். ஸோ இப்போ ஒயிட் பேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க்கில் லைட்டாக டச்சப் பண்ணுறேன். அந்த ப்ரஷ்ஷோட எட்ஜில் மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணால் போதும். டச் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒயிட் இப்போ தானே போட்டிருக்கோம், அது கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பிங்க்கு ஒரு டிஞ்ச் லைட்டாக அப்படி தொட்டுட்டு உடனே அதோடு மர்ஜ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒயிட்டு போட்ட ப்ரஷ்ஷை கூட வாஷ் பண்ணலை. ஸோ அதில் அப்படியே ஷேடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ப்ரஷ் வாஷ் பண்ணிங்கன்னா மேபி அதில் வாட்டர் அதிகமாக இருந்ததுன்னா, அந்த கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அது பண்ணினதுக்கப்புறம் அவுட்லைன் போட்டு நினைக்கிறேன். இந்த அவுட்லைன் நீங்கள் ஏற்கனவே ட்ரேஸ் பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு அவுட்லைன் விசிபிளாக இருக்கும். இப்போது ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் தாஞ்சூர் பொறுத்த வரையும் சிமெட்ரிக்கல் பேலன்ஸில் இருக்கும். ஒரு பாதியில் என்ன இருக்கோ அடுத்த பாதியிலையும் அதே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மோட்டிவ். லோட்டஸை இன்னும் ஒரு 2-3 காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் இது ஒரு மோட்டிவ். வீடியோவில் ஒரு மோட்டிவ் பார்த்துருப்போம். ஸோ இது நான் சும்மா ரேண்டமாக அப்படியே கன்வெர்ட் பண்ண ஒரு டிசைனாக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டி மோட்டிஃபாக. ஏன்னா எடுத்ததுமே பெரிய பார்டராக சொன்னால் கண்டிப்பாக சொதப்பலாக பண்ணுவாங்க பிகினர்ஸ். அவங்களுக்கு அது டேக்கிள் பண்ண தெரியாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக சின்னதாக டிசைனை சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். இல்லை இன்னும் பெரிய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பீகாக் அந்த மாதிரி எலிஃபெண்ட் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது பண்ணும்போது கோல்டன் கலர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நல்லா அவுட்லைன் இது பண்ணியாச்சு. கொஞ்சமாக நான் ஸ்மால் ப்ரஷ் எடுத்து தான் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். பிகாஸ் திருப்பி எகெயின் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ நான் நார்மலாக பெரிய ப்ரஷ்லேயே பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ப்ரஷ் வசதியோ, 000 வசதியா, 0 வசதியா, 1, 2 எது வசதியோ அந்த ப்ரஷ்ஷில் பண்ணலாம். நான் கேம்லின், ஃபைன் ஆர்ட் ப்ரஷஸ்ஸு, சிந்தட்டிக் ப்ரஷ்ஷில்ஸ்னு இருக்கும், அந்த இது தான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவ் ஏன் ஃபுல்லாக வரைஞ்சி காமிச்சேன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த மோட்டிவ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த டிசைனை வரைஞ்சி முடிச்சுட்டேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு டிசைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக போட்டுன்னு இருக்கிறேன். ஸோ ஒரு லோட்டஸ் நல்லா பூத்துருக்கிற மாதிரி, மீதி லோட்டஸ் பட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்களேன், அந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சம் வாட்டர் இருந்ததுனால லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, வாட்டர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அகெயின் அதே மாதிரி தான். அது ஈரமாக இருக்கும் போதே நான் பண்ணுறது லைட் பிங்க் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் டார்க் பிங்க்கில் டச்சப் பண்ணாலும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஷேடிங் லைட் பிங்க்காக வந்துடும். நான் எக்ஸஸாக இருக்கிறது அந்த விரலில் துடைச்சிப்பேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அகெயின் இது மாதிரி போட்டுட்டு அகெயின் அதோட அவுட்லைன். ஸோ இந்த மாதிரி தான் மொட்டு காமிப்போம். அந்த இதில் பட்ஸ் அந்த ஃப்ளவரோட பட்டு இப்படி தான் இருக்கும் அந்த மோட்டிவ்ஸில். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிமெட்ரிக்கல் பேலன்ஸில் இருக்கும் எப்போவுமே இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பொறுத்த வரையும். இந்த ஹாஃபில் என்ன இருக்குமோ அடுத்த ஹாஃப்லேயும் அப்படி இருக்கும். மிரர் ரிப்பீட் மாதிரி இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மிரர் ரிப்பீட் என்ன, கண்டினியூட்டி ரிப்பீட் என்ன அப்படின்றது சொல்கிறேன். ஸோ
இது நம்ம வந்து ஈரமாக இருக்கும் போதே பண்ணுறதுனால 1க்கு 2 வாட்டி வந்து கலர் வந்து டச்சப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஷேடிங். இப்போது வந்து டார்க் க்ரீன், டர்காய்ஸ் க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்லைன் வந்து அகெயின் கொடுக்கணும். இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு மீடியம் டோனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ எய்தர் அது லைட்டும் கிடையாது, டார்க்கும் கிடையாது. அதனால் டார்க்காக இருக்கிற க்ரீன் எடுத்து நான் வந்து சும்மா ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நமக்கு எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட் இந்த ஸ்பைரல்ஸ் வந்து நிறைய இருக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில். ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, எனக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் வந்து அந்த செமி சில்க்குன்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இதுவே நீங்கள் காட்டனில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உடனே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ரொம்ப குட்டி ரிங்கு தான் எடுத்திருக்கேன். இது டோட்டலாகவே வந்து ஒரு 5 இன்ச்சஸ் கூட இருக்காது மொத்தமாக மோட்டிவ். ஸோ நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். எதுவும் எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து டாட்ஸ் வச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வேணும்னா எவ்வளோ வேணாலும் வளர்த்துக்கிட்டே போகலாம் இந்த டிசைனை. ஸோ இது பெருசாக வந்து பல்லில் கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய மோட்டிவ் பட்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஆட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த டாட்ஸ் வைக்கும்போது தான் நமக்கு அது தாஞ்சூர் எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து கோல்டன் கலர் வந்து 3D அவுட்லைனரில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.